ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டெக். நீங்கள் உங்கள் ஃபோனில் புதுசாக ஆப்ஸ் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லாட்டி கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஆனால் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. பழைய ஆப்ஸ் எல்லாமே காட்டுது, ஆனால் புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் வந்து காட்டலை. இல்லாட்டி வந்து உங்கள் ஃபோனில் சில ஆப்ஸோட ஐகான்ஸ் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. அந்த ஆப் கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, கிளிக் பண்ணால் உள்ளுக்கு போகுது, ஆனால் ஹோம் ஸ்க்ரீனில் அந்த ஆப் வந்து ஐகான் வந்து இல்லை. இந்த ஒரு ப்ராப்ளம் உங்கள் சாம்சங் ஃபோனில் இருக்குமா இருந்துச்சுன்னா கரெக்டான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் வந்து புதுசாக டவுன்லோட் பண்ண ஆப்ஸ் இல்லாட்டி பழைய ஆப்ஸ் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அது எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆப் ஐகான்ஸ் வந்து ஷோ ஆகலைன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் சாம்சங் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று பார்க்கலாம், ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இதில் தான் வந்து நம்ம ஃபோன் சாம்சங் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் சம்மந்தமான எல்லா செட்டிங்ஸும் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று பார்க்கலாம், ஹைட் ஆப்ஸ் ஆன் ஹோம் அண்ட் ஆப் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணும்போது இங்கே உங்கள் ஃபோனில் உள்ள ஆப்ஸ் எல்லாம் காட்டும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஆப்ஸ் வந்து ஐக்கன் வந்து ஷோ ஆகலை தானே, அந்த ஆப் வந்து இந்த இடத்துல வந்து டிக் ஆகியிருக்கான்னு பாருங்க. இப்படி டிக் ஆகியிருக்குமா இருந்துச்சுன்னா அது வந்து இப்படி அன்டிக் பண்ணிடுங்க. ஏன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த இடத்துல ஆப்ஸை வந்து நம்ம சாம்சங் ஃபோனில் ஹைட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் போயிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் செக் பண்ணி பாருங்கள். அப்பயும் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் காட்டலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபோனில் வந்து டாஸ்க் பாரை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பவர் பட்டனை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட்டை கொடுத்து உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும் போதுமே வந்து நம்ம ஃபோனோட ஐக்கன்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி உங்களுக்கு அந்த ஷோ ஆகாத ஐக்கன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பையுமே வந்து ட்ரை பண்ணுங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆப் ஐக்கன் ஷோ ஆகாத ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருக்குமாச்சுன்னா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமாச்சுன்னா அது என்னன்றதை சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.